வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்று நான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பற்றி ஒரு ஒரு சிறிய அறிமுகம் செய்யலாம் என்று சொல்லி இருக்கின்றேன். அதாவது எக்ஸலை பற்றி சில பேசிக் விஷயங்களை பற்றி சொல்லித்தர இருக்கின்றேன். அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள் என்ன, அதனை நாங்கள் படிப்பதன் மூலம் என்னென்ன செய்யலாம் போன்றவற்றையும், மற்றும் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் காணப்படுகின்ற சில டெர்மினாலஜி, பேசிக் டெர்மினாலஜி, அதாவது ஒர்க் ஷீட் என்றால் என்ன, ஒர்க் புக் என்றால் என்ன போன்றவற்றை நான் இன்று உங்களுக்கு காட்டித்தர இருக்கின்றேன். இன்று மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆனது அநேகமான வேலைத்தளங்களில் பாவிக்கப்படுகின்றது. அதாவது இப்போ சாதாரண தேவைகளில் இருந்து அதனை நாங்கள் ஒரு டேட்டா அனாலிசிஸுக்கும் பாவிக்கலாம் என்பதை நான் அறிந்த பொழுது மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அதாவது இப்போ நாங்கள் ஃபேன்சி மெஷின் லேர்னிங் அல்கோரிதத்தை பற்றி கதைக்கின்றோம். அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸுக்கு பயன்படுத்தப்படுகின்ற டெக்னிக்கை பற்றி கதைக்கின்றோம். ஓகே, ஆனால் இவையோடு ஒப்பிடும் பொழுது நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலினை குறைவாக மதிப்பிட்டுள்ளோம். ஓகே, அதாவது எக்ஸலில் காணப்படுகின்ற நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் டேட்டா அனாலிசிஸ்க்கு நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, மற்றும் எனக்கு தெரிந்தவர்கள் பல பேர் இந்த டேட்டா சயின்ஸில் வேலை செய்கின்றார்கள். அவர்கள் கூறினார்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலினை அவர்கள் இந்த டேட்டா அனாலிசிஸுக்கு பெரிதும் பயன்படுத்துவதாக. ஓகே ஓகே இப்பொழுது நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்றால் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சிஸ்டத்தை பயன்படுத்துகின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஆகும். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பயன்படுத்தி இப்போ டேட்டாக்களை ஆர்கனைஸ் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம். அதே நேரத்தில் பல கால்குலேஷன் செய்யலாம். அந்த டேட்டாவில் காணப்படுகின்ற பல விதமான கால்குலேஷன், ரைட்? இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் காணப்படுகின்றது. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி பல விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். ஆகவே இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்பது ஒரு சாஃப்ட்வேர். இது ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷனை பயன்படுத்துகின்ற ஒரு சாஃப்ட்வேர். அத்துடன் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் என்றால் என்ன? அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் என்றால் இப்போ உங்களுடைய டேட்டாவை ஒரு டேபுலர் ஃபார்மேட்டில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி, அதாவது ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கின்ற ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷனை தான் பயன்படுத்தித்தான் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலினை நாங்கள் என்னத்துக்காக பயன்படுத்துகின்றோம்? இதனை நான் ஏற்கனவே கூறிய மாதிரி இப்போ டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்பதற்கும், அந்த ஸ்டோர் பண்ணி வைத்த டேட்டாவை ஆர்கனைஸாக ஸ்டோர் பண்ணி வைப்பதற்கும், அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுவதற்கும், மற்றும் சில கால்குலேஷன் செய்வதற்கும், சில ஃபார்முலாஸ் பலவற்றை அல்லது ஃபங்க்ஷன் போன்றவற்றை பயன்படுத்தி பலவிதமான கால்குலேஷன் நீங்கள் செய்யலாம். இவ்வாறு பல உள்ளது, ரைட்? இவற்றை செய்வதற்கும் தான் நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பயன்படுத்துகின்றோம். பொதுவாக வேலைத்தளங்களில் இப்போ பிஸ்னஸ் அனாலிசிஸ் மற்றும் பீப்புள் மேனேஜ்மெண்ட், மேனேஜிங் ஆப்ரேஷன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டிங், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மேனேஜிங் ப்ரோக்ராம்ஸ், அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட், கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் பல தேவைகளுக்கு அதாவது வேலைத்தளங்களில் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலினை பயன்படுத்துகின்றார்கள். இப்போ ஹோம் ஓனர்ஸை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய டேக்ஸ் பர்பஸுக்காக சில டேட்டாக்களை நாங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சேமித்து வைக்கின்றோம். மற்றது நாங்கள் இந்த சில கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டும் சில வழிகள் இப்போ பல தேவைகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஹோம் யூசர்ஸுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலினை பயன்படுத்துகின்றோம். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதாவது 99% ஆஃப் த வேலைத்தளங்களில் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலினை பயன்படுத்துகின்றார்கள். எனவே இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலினை நீங்கள் தெரிந்திருந்தால் உங்களுக்கு இலகுவாக வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் இருக்கின்ற வேலையில் இப்போ உங்களுக்கு எக்ஸலை பற்றி அட்வான்ஸ் நாலேஜ் தெரிந்திருந்தால் இருக்கின்ற வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், மற்றது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ரைட்? மற்றது சில வேலைகளை நீங்கள் குயிக்காக செய்யலாம். ஓகே, இப்படி பல நன்மைகள் உண்டு இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். எனவே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலினை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் எனது பிசிக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலினை ஓப்பன் பண்ணுகின்றேன். இதற்கு நான் இந்த சர்ச் பாரில் எக்ஸல் என்பதை டைப் பண்ணும் பொழுது இங்கே பெஸ்ட் மேட்ச் வருகின்றது. அதனை கிளிக் பண்ணும் பொழுது
மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணுகின்றது. ஓகே, இதுதான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணியவுடன் வருகின்ற லேண்டிங் பேஜ். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து ரீசன்ட் அண்ட் பின்ட் என்னும் ஒரு 2 பகுதி காணப்படுகின்றது. இப்போ ரீசன்ட் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைசியாக பாவித்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே காணப்படும். ரைட், மற்றது வந்து இந்த பின் என்பது சில டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் பின் பண்ணி வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு மேலே நாங்கள் மவுஸை கொண்டு வரும் பொழுது இங்கே பாருங்கள் அந்த பின் பட்டன் காணப்படுகின்றது. இதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எக்ஸலை ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த பின் பண்ணிய டாக்குமெண்ட்டை வந்து இந்த பின் என்ற பகுதியிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்பொழுது நான் வந்து ஒரு blank ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் பண்ண போகின்றேன். இதுதான் எங்களுடைய blank ஒர்க் புக். இதுதான் ஒர்க் ஷீட். ஓகே, அப்போ எங்களுடைய ஒர்க் புக்கில் வந்து இப்போ ஒரு ஒர்க் ஷீட் வந்து காணப்படுகின்றது. ஓகே, அப்போ எங்களுடைய இந்த ஒர்க் புக்கில் வந்து ஒரு ஒர்க் ஷீட் வந்து இப்பொழுது காணப்படுகின்றது. இப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து ஆட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த அருகில் காணப்படும் இந்த ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணவும். அப்போ இப்பொழுது எங்களது 2வது ஒர்க் ஷீட் வந்து ஆட் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. நாங்கள் இன்னும் ஒரு ஒர்க் ஷீட்டையும் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஆகவே எங்களுடைய ஒர்க் புக்கில் வந்து இப்பொழுது 3 ஒர்க் ஷீட் வந்து காணப்படுகின்றது. மற்றது வந்து இந்த இடது பக்கத்தில் பாருங்கள், இந்த 1 2 3 என்பது வந்து உங்களுடைய ரோ ஹெட்டிங் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது வந்து நியூமரிக்கல் வேல்யூவை தான் கொண்டதாக காணப்படும். ஓகே, மற்றது இங்கே பாருங்கள், இது வந்து கொலம் நேம் வந்து எப்பொழுதும் அல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து காணப்படும். அதாவது ABCD என்று சொல்லி காணப்படும். ஓகே, மற்றது வந்து இப்போ இங்கே இந்த இடத்துல தான் இந்த ஒர்க் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண போகின்றோம். நார்மலாக நாங்கள் ஸ்டோர் பண்ணுற ஏரியா வந்து இந்த ஒர்க் ஷீட் தான். ஓகே, அப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ இந்த ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்லுவது வந்து இந்த செல் என்று சொல்லி. ஓகே, அப்போ நாங்கள் வந்து ஒரு செல்லை கிளிக் பண்ணும் பொழுது இந்த செல்லை நாங்கள் சொல்லுவது ஆக்டிவ் செல் என்று சொல்லி. ஓகே, இங்கே இந்த மேலே காணப்படுகின்ற இந்த பகுதியை தான் நாங்கள் சொல்லுவது வந்து ரிபன் என்று சொல்லி. ஓகே, இந்த ரிபனில் வந்து பல டேப்ஸ் வந்து காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், ஹோம் டேப், இன்சர்ட் டேப், பேஜ் லேஅவுட். ஓகே, அப்போ ஒவ்வொரு டேப்லேயும் வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து காணப்படுகின்றது. அதாவது பேசிக் ஃபங்க்ஷன் எல்லாம் இதில் காணப்படுகின்றது. இப்போ உதாரணமாக இப்போ சர்ச்சிங், சோர்ட்டிங், இப்படி நிறைய விஷயங்கள், ஃபார்மேட் பண்ணுறது, எடிட் பண்ணுவது போன்ற பல விஷயங்கள் வந்து இந்த ரிபனில் தான் காணப்படும். அது வந்து ஒவ்வொரு டேப்புக்கும் வந்து வேறு வேறு ஃபங்க்ஷன் வந்து இங்கே காணப்படும். ஓகே, மற்றது வந்து இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவது வந்து ஃபார்முலா பார்ன்னு சொல்லி. ரைட், அப்போ இந்த ஃபார்முலா பார் என்பது என்னவென்று சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் செல் ஒன்றை நாங்கள் சூஸ் பண்ணும் பொழுது அந்த செல்லில் இருக்கிற கண்டென்ட் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணும். இந்த ஃபார்முலா பாரில் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இந்த எக்ஸலில் வந்து அதாவது அதிகமாக பாவிக்கின்ற ஒரு பகுதின்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபார்முலா பார். ஏன்னு சொன்னால் எக்ஸலில் வந்து இந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு சரியான பவர்ஃபுல்லான விஷயங்கள். உங்களுடைய ஃபைல் சிஸ்டத்தில் வந்து எக்ஸல் ஃபைல்ஸை வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணும் பொழுது 2 ஐட்டம்ஸ் அங்கே வந்து தெரிகின்றது. அதாவது ஒன்று வந்து ஒர்க் ஷீட், மற்றது வந்து ஒர்க் புக். இந்த இரண்டையும் பற்றி நாங்கள் மிக விளக்கமாக பார்ப்போம். ஒர்க் ஷீட் என்பது ஒரு சிங்கிள் ஸ்ப்ரெட்ஷீட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தோம் சொன்னால் இந்த ஒர்க் ஷீட் வந்து இங்கே பாருங்கள், ஒவ்வொரு செல் மாதிரி, அதாவது ரெக்டாங்குலர் ஸ்ரீ பாக்ஸஸ் வந்து இங்கே காணப்படுகின்றது. அதனை நாங்கள் செல்ஸ் என்று சொல்லுவோம். இப்படி செல் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ரோஸ் குளமாக காணப்படும். அதைத்தான் அந்த ஒர்க் ஷீட் என்று சொல்லுவது. ஓகே, அப்போ மேக்ஸிமம் ரோஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் ரோஸ் வந்து நீங்கள் கொண்டிருக்கும். அதே நேரத்தில் மேக்ஸிமம் காலம்ஸ் வந்து 16,384 காலம்ஸ் இருக்கும். எனவே டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் 17 பில்லியன் செல்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷீட்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே, மற்றது ரோஸ் வந்து நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கும். மற்றது காலம் வந்து அல்பபெட்டிக் ஆர்டரில் காணப்படும். ரைட், மற்றது இந்த அதாவது எத்தனை ஒர்க் ஷீட்டும் நீங்கள் இதில் கிரியேட் பண்ணலாம். அதற்கு ஒரு லிமிட் வந்து இங்கே காணப்படவில்லை. இப்போ ஒர்க் புக் என்பது ஒரு ஃபைல் என்று சொல்லி நினைக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு புக் என்று சொல்லி நினைக்கலாம். ரைட், அதாவது ஒர்க் புக் வந்து பல ஒர்க் ஷீட்ஸை வந்து கொண்டதாக காணப்படும். ஆனால் இப்போ ஒரு ஒர்க் ஷீட்டை கொண்டிருந்தாலும் அது வந்து ஒர்க் புக்காக நீங்கள் கருதலாம். அதாவது ஒர்க் புக் வந்து நிச்சயமாக ஒரு ஒர்க் ஷீட்டை கொண்டிருக்க வேண்டும், ஆனால் பல ஒர்க் ஷீட்ஸையும் அது கொண்டிருக்கலாம்.
ஓகே, அதாவது ஒர்க் புக் பண்ணும் பொழுது இப்போ நாங்கள் வந்து இப்போ தொடர்புபட்ட டேட்டாக்களை வந்து இப்போ பல ஒர்க் ஷீட்ஸில் போட்டு வைத்து அதற்கு ஒரு கவர் பேஜ் மாதிரி இருக்கிறது தான் இந்த ஒர்க் புக் சொல்லி சொல்லப்படுகின்றது. ஓகே, இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு 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 டேட்டாவாக போட்டு வைக்க விரும்பினால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு ஒர்க் ஷீட்டில் போடலாம். அப்புறம் இன்னும் ஒரு ஒர்க் ஷீட்டில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஓகே, இப்போ இவை எல்லாத்தையும் கொண்ட ஒரு 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 பகுதியை தான் நாங்கள் சொல்லுவது வந்து ஒர்க் புக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த ஒர்க் புக் என்பது ஒரு கவர் பேஜ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா மேனிப்புலேஷன் எல்லாம் நாங்கள் ஒர்க் ஷீட்டில் தான் செய்வது உண்டு. ஓகே, மற்றது அதாவது ஒர்க் ஷீட்ஸை வந்து லிங்க் பண்ணுவது சரியான இலகுவானது, ஆனால் ஒர்க் புக்ஸை வந்து லிங்க் பண்ணுவது கடினமானது. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் ஷீட்டை வந்து ஒர்க் புக்குக்கு ஆட் பண்ணலாம், ஆனால் ஒரு ஒர்க் புக்கை இன்னும் ஒரு ஒர்க் புக்குக்கு ஆட் பண்ணுறது வந்து மிகவும் கடினமானது. ஓகே, இப்பொழுது நாங்கள் எவ்வாறு ஒரு ஒர்க் புக்கை நாங்கள் கிரியேட் பண்ணுவது, அந்த ஒர்க் புக்கில் வந்து எவ்வாறு நாங்கள் ஒர்க் ஷீட்ஸை வந்து ஆட் பண்ணுவது போன்றவற்றை நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் எக்ஸல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியவுடன் இதுதான் எங்களுக்கு முதலில் வந்து லேண்டிங் பேஜாக தெரிகின்றது. ரைட், இதை பற்றி நான் சிறு விளக்கம் பண்ணி நான் ஏற்கனவே தந்துள்ளேன். ஓகே, அப்போ இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளாங்க் ஒர்க் புக்கை வந்து கிரியேட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த பிளாங்க் ஒர்க் புக் என்பது காணப்படுகின்றது. இதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் அதனை செய்யலாம். ஓகே, அதற்கு முதல் நான் வந்து இங்கே காணப்படுகின்ற சில டெம்ப்ளேட்ஸை பற்றி காட்டித் தரலாம்னு சொல்லி இருக்கின்றேன். இப்போ வந்து இதில் நிறைய கேட்டகரிஸ் வந்து காணப்படுகின்றது. நான் இதில் பர்சனல் என்பதை கிளிக் பண்ணுகின்றேன். அப்போ இப்பொழுது பாருங்கள், இதில் வந்து நிறைய ஒர்க் புக் வந்து தரப்பட்டுகின்றது. ரைட், அப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க் புக்கை வந்து அவர்கள் டிசைன் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மில் உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இப்போ உதாரணமாக பர்சனல் மந்த்லி பட்ஜெட், இதனை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த ஒர்க் புக் வந்து உங்களுடைய பட்ஜெட்டை வந்து நீங்கள் உங்களுடைய செட் பண்ணுவதற்காக இது வந்து உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி தரப்பட்டிருக்கின்றது. ஓகே, இதனை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், இந்த மந்த்லி பட்ஜெட் வந்து இங்கே காணப்படுகின்றது. ரைட், அப்போ இதில் வந்து 2 ஒர்க் ஷீட் இருக்கின்றது, ஒன்று ஸ்டார்ட் மற்றது இந்த பர்சனல் மந்த்லி பட்ஜெட். ஓகே, அப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி போட்டு இப்பொழுது நாங்கள் ஒரு பிளாங்க் ஒர்க் புக் ஒன்றினை கிரியேட் பண்ணுவோம். அதற்கு இங்கே காணப்படுகின்ற இந்த பிளாங்க் ஒர்க் புக் என்பதை கிளிக் பண்ணுகின்றேன். இதுதான் இந்த 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 ஒர்க் ஷீட். அதாவது நாங்கள் ஒர்க் புக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கின்றோம். அந்த ஒர்க் புக்கில் வந்து ஒரு ஒர்க் ஷீட் வந்து இங்கே காணப்படுகின்றது. ஓகே, மற்றது வந்து இப்போ நீங்கள் வந்து வேறு இன்னும் ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டும் சொன்னால் இங்கே காணப்படுகின்ற இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் அதனை நீங்கள் செய்யலாம். அல்லாவிட்டால் இங்கே காணப்படுகின்ற இன்சர்ட் என்பதை கிளிக் பண்ணி இன்சர்ட் ஷீட் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், இங்கே அடுத்த ஒர்க் ஷீட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. இப்போ நீங்கள் ஷார்ட்கட் கீயை பாவித்து நீங்கள் ஒரு புதிய ஒர்க் ஷீட்டை கிரியேட் பண்ண வேண்டும் சொன்னால் அதுக்குரிய ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட்டும் F11. ஓகே, அவை பாருங்கள், இன்னும் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. ஓகே, மற்றது வந்து இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணுவதற்கு இந்த டேப்பை கிளிக் பண்ணுவதன் மூலம் தேவைப்பட்ட ஒர்க் ஷீட்டுக்கு நீங்கள் செல்லலாம். மற்றது இதனை நீங்கள் ரீநேம் பண்ணலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி போட்டு பார்க்கும் பொழுது பாருங்கள், ரீநேம். ரைட், இதை நீங்கள் ஒரு பேரை வந்து மாற்றலாம். ரைட், மற்றது ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து நீங்கள் டிலீட் பண்ண வேண்டும் சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி போட்டு அதனை வந்து டிலீட் பண்ணலாம். ரைட், இப்பொழுது நாங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து நாங்கள் எவ்வாறு மூவ் பண்ணுவது, எவ்வாறு காப்பி பண்ணுவது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது மூவ் பண்ணுவது என்பது இப்போ வந்து ஒரு ஒர்க் புக்லேயே நாங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டை மூவ் பண்ணுறது. மற்றது ரெண்டாவது கேஸ் வந்து ஒரு ஒர்க் புக்கில் இருக்கிற ஒர்க் ஷீட்டை வந்து இன்னும் ஒரு ஒர்க் புக்குக்கு மூவ் பண்ணுறது. இது இரண்டையும் நாங்கள் பார்ப்போம். அப்போ இதற்கு நான் வந்து அந்த டெம்ப்ளேட், அதாவது இந்த பர்சனல் மந்த்லி பட்ஜெட் என்ற டெம்ப்ளேட்டை ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பர்சனல் மந்த்லி பட்ஜெட் என்ற இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் வந்து இந்த ஷீட் 2க்கு முன்னுக்கு மூவ் பண்ண போகின்றேன். அதை எவ்வாறு செய்யலாம்னு சொன்னால் இந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணி போட்டு இப்போ பாருங்கள், ஒரு ஐக்கான் ஒன்று தெரிகின்றது. இப்போ வந்து அந்த ஐக்கானை மூவ் பண்ணும் பொழுது பாருங்கள், இந்த அரோ மார்க் வரும் பொழுது அதை நீங்கள் எடுத்து விடும் பொழுது பாருங்கள், இந்த ஷீட் 2க்கு முன்னுக்கு இது வந்து விட்டது. ரைட், இதனை இன்னொரு விதமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். இதை ரைட் கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள், மூவ் ஆஃப் காப்பி என்பது காணப்படுகின்றது. அப்போ எந்த ஷீட்டுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ண போகின்றீர்களோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் ஓகேன்னு கிளிக் பண்ணும் பொழுது அது அந்த இடத்துக்கு மூவ் பண்ணும்.
ரைட். அடுத்தது இப்போ இந்த பர்சனல் மந்த்லி பட்ஜெட் இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் இன்னும் ஒரு ஒர்க் புக்குக்கு நான் மூவ் பண்ண போகின்றேன். அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி போட்டு இந்த மூவ் ஆஃப் காப்பி என்பதை கிளிக் பண்ணி போட்டு இந்த டாப் டவுன் மெனுவில் வந்து நீங்கள் இப்போ நியூ புக் என்பதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு இப்போ கிளிக் ஓகே என்பதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள் அந்த பர்சனல் மந்த்லி பட்ஜெட் என்ற ஒர்க் ஷீட் வந்து புதிய ஒர்க் புக்குக்கு மூவ் பண்ணியிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது நாங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டை எவ்வாறு காப்பி பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவது வந்து ஒரு ஒர்க் புக்குள்ளேயே ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து நாங்கள் எவ்வாறு காப்பி பண்ணலாம் என்பதை பார்ப்போம். ரைட். அதற்கு நீங்கள் வந்து இப்பொழுது பாருங்கள் இந்த பர்சனல் மந்த்லி பட்ஜெட் என்ற ஒர்க் ஷீட்டை வந்து நான் காப்பி பண்ணி இந்த ஷீட் 2க்கு முன்னால் போட போகின்றேன். அப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி போட்டு மூவ் ஆஃப் காப்பி என்பதை கிளிக் பண்ணி போட்டு இப்போ எந்த ஷீட் 2 என்பதுக்கு முன்னால் இப்போ கிரியேட் காப்பி என்பதை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள் இப்போ இந்த பர்சனல் மந்த்லி பட்ஜெட்ன்றது காப்பி பண்ணி இங்கே காணப்படுகின்றது. ஓகே. அந்த மூவுக்கும் காப்பிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் மூவ் பண்ணும் பொழுது அது கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணிவிடும், அதில் எக்ஸிஸ்டாக இருக்காது. ரைட். இப்போ ஒரு ஒர்க் புக்கில் இருந்து அடுத்த ஒர்க் புக்கு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷீட்டை மூவ் பண்ணும் பொழுது அந்த முதல் ஒர்க் புக்கில் வந்து அந்த ஒர்க் ஷீட் வந்து இருக்காது. ஓகே. ஆனால் காப்பி பண்ணும் பொழுது முதலாவது ஒர்க் புக்லேயும் இருக்கும், இரண்டாவது ஒர்க் புக்லேயும் அது இருக்கும். ஓகே. ஓகே. இப்பொழுது நான் வந்து இந்த பர்சனல் மந்த்லி பட்ஜெட் என்ற இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் வந்து இன்னும் ஒரு ஒர்க் புக்குக்கு வந்து மூவ் பண்ண போகின்றேன். அப்போ அந்த மூவ் ஆஃப் காப்பி என்பதை கிளிக் பண்ணி போட்டு இந்த ட்ராப் டவுன் மெனுவில் வந்து இப்போ நியூ புக் என்பதை கிளிக் பண்ணி போட்டு கிரியேட் காப்பி என்பதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள் இப்பொழுது அது வந்து இன்னும் ஒரு ஒர்க் புக்கில் வந்து ஒர்க் புக்கை கிரியேட் பண்ணி அதில் வந்து அந்த ஒர்க் ஷீட்டை வந்து காப்பி பண்ணியிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஓகே. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும் மற்றும் எனது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அத்துடன் அருகில் காணப்படும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் காணப்படும் ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி விடவும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.